நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. மனைவியின் நடத்தையில் சந்தேகம், இரும்பு ராடால் அடித்துக் கொன்ற கொடூரம், மதுபோதையில் கணவன் செய்த வெறிச்செயல், ஆதரவின்றி நிர்கதியாய் நிற்கும் 3 குழந்தைகள், ஊரையே கலங்க வைத்த பயங்கர சம்பவத்தின் பின்னணி என்ன? எப்போதும் போல அன்னைக்கும் மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த தினேஷ் வழக்கம் போல மனைவி மதுரா கிட்ட சண்டை போட்டிருக்காரு. ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் வாக்குவாதம் முற்றுனதுல அந்த வீட்டுல இருந்த மதுரா அலற சத்தம் பயங்கரமா கேட்டிருக்கு. இத கேட்டு பதற்றமான அக்கம் பக்கத்துல இருந்தவங்க அங்க போய் பார்த்ததுல அங்க மதுரா ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்தாங்க. இத பார்த்து அதிர்ச்சியான அவங்க உடனடியா இந்த கொடூர சம்பவத்தை பத்தி போலீஸுக்கும் மதுராவுடைய பெற்றோருக்கும் தகவல் தெரிவிச்சாங்க. அங்க வந்த போலீஸ் நடத்தின விசாரணையில மதுராவுடைய கொடூர கொலையோட பின்னணி தெரிய வந்துச்சு. ராஜஸ்தான் மாநிலம் தோல்பூர் சாய்பாபு பகுதியில் உள்ள பூராபுரா கிராமத்தை சேர்ந்தவங்க மதுரா. இவங்களுக்கும் தினேஷ் குஷ்வாகாவுக்கும் கடந்த 2011ஆம் ஆண்டு திருமணம் நடந்த நிலையில இவங்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளதா கூறப்படுது. திருமணமான பல ஆண்டுகளா பெரிய சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லாம தம்பதிகள் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் கடந்த சில மாசங்களா இவங்களுடைய வாழ்க்கையில புயல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மனைவி மதுரா எப்போதும் போல இருந்தாலும் புதுசா அவங்க நல்லா உடுத்துறதும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டலாம் நல்லா சிரிச்சு பேசி பழகிறதுமா இருந்திருக்காங்க. இதனால அவங்கள சந்தேகப்பட ஆரம்பிச்ச தினேஷ் எதுக்கெடுத்தாலும் அவங்கள திட்டுறதும் அடிக்கிறதுமா இருந்திருக்காரு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியாமலேயே பலமுறை மதுராவும் தினேஷ் கிட்ட அடி வாங்கினதாவும் சொல்லப்படுது. இதனால பயந்து ஒடுங்கி போன மதுரா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கூட கணவருக்கு தெரியாம பயந்து பயந்து பேசினாங்கன்னு சொல்லப்படுது. இப்படியே நாட்கள் போக போக மதுரா அத்தியாவசிய தேவைக்கு கூட வீட்டை விட்டு வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே குழந்தைகளோட முடங்கி கிடந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஆனாலும் தினேஷோடைய சந்தேக வெறி மட்டும் கொஞ்சம் கூட குறையாம நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வந்திருக்கு. தினமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு நாள் விடாம சண்டை போடுறது மட்டுமில்லாம மதுராவை கண்மூடித்தனமா தாக்குனதாவும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. தன்னுடைய மனைவி அழகா இருக்கிறதுனால அவங்க தன்னை விட்டு யார் கூடயாவது ஓடி போயிடுவாங்கன்னு சந்தேகப்பட்ட தினேஷ் நாளடைவுல மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல மாறினாரு. பிறகு வெறி பிடிச்சது போல இருந்தாருன்னு சொல்லப்படுது. இப்படியே தினந்தோறும் சித்திரவதைய அனுபவிச்ச மதுரா ஒரு கட்டத்துல இவரை விட்டுட்டு தாய் வீட்டுக்கே நிரந்தரமா போயிடலான்னு முடிவும் பண்ணியிருக்காங்க. அப்படி முடிவு பண்ண நாளைத்தான் தினேஷ் அவங்களுடைய கடைசி நாளா மாத்திட்டாரு. அன்னைக்கும் வழக்கம் போல மது போதையில வீட்டுக்கு வந்த தினேஷ் மதுரா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இந்த தடவை மதுராவும் பதிலுக்கு திட்டுனதோட மட்டும் இல்லாம இனிமே உன்னோட ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுன்னு குழந்தைகளை கூட்டிக்கிட்டு தாய் வீட்டுக்கு போறதாவும் சொல்லி இருக்காங்க. இத கேட்டு வெறி பிடிச்ச மிருகம் போல மாறின தினேஷ் பக்கத்துல இருக்கிற இரும்பு கம்பியை எடுத்து நீ இங்க இருந்து எப்படி போயிடுவேன்னு நானும் பாக்குறேன்னு சர மாரியா தலையிலையும் முகத்திலையும் பலமா அடிச்சிருக்காரு. இதுல பலத்த காயத்தோட ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்த மதுரா அங்கேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டாங்க. தகவல் அறிஞ்சு வந்த போலீஸ் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்ச நிலையில தப்பிச்சு ஓடி தலைமறைவா இருக்கிற தினேஷ 2 தனிப்படைகளை அமைச்சு தேடிக்கிட்டு வர்றாங்க. 2 பேருடன் மலர்ந்த காதல், 2வது காதலனோடு ஓடிப்போன காதலி, திரும்பி வந்து கெஞ்சிய பழைய காதல், வேண்டாம் என்று மறுத்த இளைஞர், ஆத்திரத்தில் கத்தியால் குத்திய தந்தை மகன்,
இரத்த வெள்ளத்தில் துடிதுடிக்க உயிரை விட்ட இளைஞர், கலங்கி நின்ற ஊர் மக்கள். இளைஞரின் கொடூர கொலைக்கான காரணம் என்ன? அந்த பெண்ணும் பையனும் ஒரு வீட்டு வாசல்ல நின்று ஒருத்தருக்கொருத்தர் கோபமா பேசி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இதை பார்த்துக்கிட்டே அப்பகுதியை சேர்ந்த பல பேர் போயிட்டு வரதுமா இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த பையனை அந்த பொண்ணு அடிக்க தகராறு பெருசா ஆகி இருக்கு. அந்த நேரத்துல தான் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த 17 வயது சிறுவனும் அவங்க அப்பாவும் எங்க வீட்டு பொண்ணுக்கிட்டயே தகராறு பண்றியான்னு கேட்டு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அந்த இளைஞனை கத்தியாலேயே பயங்கரமா குத்தி இருக்காங்க. இதுல வயிற்றை பிடிச்சுக்கிட்டே ரத்த வெள்ளத்துல கீழே சரிஞ்ச அவரை அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தூக்கிட்டு போய் மருத்துவமனையில அனுமதிச்சாங்க. அங்க அவரை பரிசோதனை செஞ்ச மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. இந்த சம்பவம் பத்தி தகவல் அறிஞ்சு வந்த போலீஸ்காரங்க விசாரணை செஞ்சதுல வெளியானது அந்த பயங்கர சம்பவம். நீலகிரி மாவட்டம் குன்னூருக்கு பக்கத்துல உள்ள உபதலை கிராமத்தை சேர்ந்தவர் 22 வயசான வினி ஆண்டோ. இவரோட தாய் உயிரிழந்த நிலையில தந்தையும் 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டு தனியா போயிட்டதா கூறப்படுது. இதனால தாய் தந்தை அரவணைப்பு இல்லாம வாழ்ந்த வினி ஆண்டோ பாட்டியோட ஆதரவுல இருந்து வந்ததா கூறப்படுது. இந்த நிலையில 10ஆம் வகுப்பு வரை படிச்ச வினி ஆண்டோ ஆட்டோ ஓட்டிட்டு வந்திருக்காரு. வினி ஆண்டோ சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சம் வீட்டுல கொடுக்கறதும் மீதமுள்ள பணத்தை நண்பர்களோட சேர்ந்து செலவு செஞ்சு ஜாலியா ஊர் சுத்திட்டு வர்றதுமா இருந்திருக்காரு. இந்த நிலையில தான் ஆண்டோ அதே பகுதியை சேர்ந்த ஒரு பொண்ணை பள்ளியில படிக்கிறதுல இருந்தே காதலிச்சுட்டு வந்ததா கூறப்படுது. பல வருஷமா 2 பேரும் பேசுறதும் சிரிக்கிறதுமா சந்தோஷமா காதலிச்சுட்டு வந்த நிலையில சில மாதங்களுக்கு முன்னால இன்னொருத்தன் இவங்களோட காதலுக்கு இடையில புகுந்திருக்கான். இதனால சலனமான வினி ஆண்டோவோட காதலி அந்த பையன் கிட்டையும் பழகுனாங்கன்னு சொல்லப்படுது. தன்னோட காதல் ரொம்ப தூய்மையானதுன்னு என்னைக்கும் இந்த பெண்ணை விட்டு பிரியவே கூடாதுன்னு நினைச்ச வினி ஆண்டோ அந்த பெண்ணை உண்மையா காதலிச்சிட்டு வந்திருக்கார். ஆனா அந்த பொண்ணோ வேறொரு இளைஞரோட பேசி பழகுனது மட்டுமில்லாம காதலிச்சிட்டு வந்ததாகவும் கூறப்படுது. ஒரு கட்டத்துல காதல் பெயரை சொல்லி வினி ஆண்டோவை ஏமாத்தின அந்த இளம்பெண் தான் 2வதா காதலிச்ச அந்த பையனோட வீட்டை விட்டு வெளியேறி ஓடி போனதா கூறப்படுது. இந்த விஷயம் அப்பகுதி முழுக்க பரவன நிலையில வினி ஆண்டோ காதலையும் விழுந்திருக்கு. இதனால உண்மையா காதலிச்ச வினி மனசு உடைஞ்சு போய் வேதனையில தவிச்சிருக்கார். ஏற்கனவே தாய் தந்தை ஆதரவு இல்லாம மனசுல காயத்தோட வாழ்ந்துட்டு வந்த வினி ஆண்டோவுக்கு இந்த காதல் மருந்தா இருந்த நிலையில இப்போ அதுவும் பெரும் வலியோட காயத்தை உண்டாக்கி இருக்கு. இதனால நண்பர்கள் கிட்ட கூட பேசாம தனிமையில இருந்துட்டு வந்திருக்காரு வினி ஆண்டோ. ஆனா நண்பர்கள் இவரை விடாம ஆறுதல் சொன்னதோட இது ஒரு பொய்யான காதல்னும் இதுக்கெல்லாம் கவலைப்படாம அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி அவரை பழைய காதல் வாழ்க்கையில் இருந்து வெளியே வர வச்சிருக்காங்க. இதனால தன்னோட பழைய நிலைக்கு திரும்பின வினி ஆண்டோவும் வழக்கம் போல ஆட்டோ ஓட்டுவதும் நண்பர்களோட சகஜமாகவும் இருந்துட்டு வந்ததா சொல்லப்படுது. இப்படி இருந்த நிலையில தான் அன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல வினி ஆண்டோவுக்கு அந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்திருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் வினி ஆண்டோவை தவிக்க விட்டு வேறு ஒருத்தரோட ஓடிப்போன அந்த பெண் அந்த இளைஞரையும் கை கழுவி விட்டுட்டு திரும்பவும் வந்திருக்காங்க. வந்தவங்க அமைதியா இல்லாம மீண்டும் தன்னோட பழைய காதலனான ஆண்டோவை சந்திச்சு நான் உன்னை ஏமாத்தினது தப்புதான் அப்படின்னு அழுது மன்னிப்பு கேட்டு இருக்காங்க. அதோட நிக்காம மறுபடியும் தன்னை ஏத்துக்குமாறு அழுது இருக்காங்க. ஆனா இதை ஏற்க மறுத்த வினி ஆண்டோ அந்த பெண் கிட்ட முடிஞ்சது தான் சொல்லி எச்சரித்து திட்டி அனுப்புனதா கூறப்படுது. ஆனாலும் விடாம துரத்திய அந்த பெண்ணும் ஆண்டோ கிட்ட பல தடவை கெஞ்சினதா சொல்லப்படுது. ஒரு நாள் ஆண்டோவுக்கு கால் பண்ண பழைய காதலி கொஞ்சம் வீட்டுக்கு வா பேசணும்னு கூப்பிட்டு இருக்காங்க. முதல்ல வர மறுத்த நிலையில தொடர்ச்சியா கால் பண்ண அந்த பெண் ஒரு தடவை வான்னு அழுது இருக்காங்க. சரின்னு ஆண்டோவும் அந்த பொண்ணை பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க போனதும் திரும்பவும் அந்த பெண் ஆண்டோ கிட்ட தன்னை ஏத்துக்க சொல்லி வாக்குவாதம் செய்த நிலையில 2 பேருக்கும் இடையில தகராறு உண்டாகி இருக்கு. அப்போ அந்த பெண்ணோட 17 வயசே நிரம்பிய தம்பியும் பெண்ணோட அப்பா ரவிச்சந்திரனும் சேர்ந்து ஆண்டோவை கண்ணிமைக்கிற நேரத்துல வயிற்றிலேயே கத்தியால குத்துனதுல ஆண்டோ உயிரிழந்தார்.
விசாரணையோட முடிவுல இளம்பெண்ணோட 17 வயது தம்பியையும் அவங்க அப்பா ரவிச்சந்திரனையும் போலீசார் கைது பண்ணி இருக்காங்க. வீட்டு பிரச்சனையால் வெறிப்பிடித்தார் போல் மாறிய நபர், தினமும் மதுபோதையில் வந்த தந்தைக்கு அட்வைஸ் செய்த மகன், முந்திரி கட்டையால் மண்டை உடையும் வரை அடித்தே கொன்ற இளைஞர், முறுக்கு வியாபாரிக்கு நேர்ந்த கொடூரம், இந்த உறவே தேவையில்லை என்று அடித்து கொன்ற பயங்கரம், குலை நடுங்க வைத்த கொடூர கொலையின் பின்னணி என்ன? இரவு நேரம் என்பதால அந்த கிராமமே அமைதியான தருணத்துல இருந்திருக்கு. அந்த நேரத்துல முறுக்கு வியாபாரி வீட்டுல ஒரே சத்தம். அவரோட பையன் பயங்கரமா கத்தி கத்தி சண்டை போட்டிருந்ததா சொல்லப்படுது. இது தினமும் நடக்கிற விஷயம்தான்னு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க கண்டும் காணாம இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் கேட்ட சத்தம் தான் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்தையே பதற்றமாக்கிடுச்சு. இனிமே சும்மா இருக்க முடியாதுன்னு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க அவங்க வீட்டுக்கு போய் பார்த்ததுல முறுக்கு வியாபாரி வேண்டாம் விட்டுடுன்னு கதற அவரோட மகன் பிரகாஷ் முந்திரி கட்டையாலேயே தலையில சுமார் 20 தடவை அடிச்சிருக்கார். இத பார்த்து தடுக்க முடியாம பயத்துல உறைஞ்சு போய் நின்ன அப்பகுதி மக்கள் கண்ணு முன்னாடியே முறுக்கு வியாபாரியோட மண்டை உடைஞ்சு துடிக்க ரத்த வெள்ளத்துல உயிரிழந்திருக்கார். இந்த கொடூர கொலை பத்தி தகவல் அறிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க நடத்தின விசாரணையில வெளியாச்சு இந்த கொடூர கொலையின் பின்னணி. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கீழிருப்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் 55 வயசான மணிகண்டன். இவர் வீட்டிலேயே முறுக்கு தயார் செஞ்சு வியாபாரம் செஞ்சுட்டு வந்ததா கூறப்படுது. இவருக்கு மனைவியும் 2 மகள்களும் பிரகாஷ்ங்கிற ஒரு மகனும் இருக்காங்க. பிரகாஷ் பிகாம் CA படிச்சுட்டு வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு வந்த நிலையில தேர்தலுக்காக கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி தான் சொந்த ஊருக்கு வந்ததா சொல்லப்படுது. முறுக்கு வியாபாரியான மணிகண்டனுக்கு பல வருஷமா மது பழக்கம் இருக்குது. இதனால வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் குடிச்சிட்டு வர்றதையே பழக்கமா வச்சிட்டு வந்திருக்காரு மணிகண்டன். இது மகன் பிரகாஷுக்கு சுத்தமா பிடிக்காததால அப்பாவுக்கும் மகனுக்கும் தினந்தோறும் சண்டை நடக்கிறது வாடிக்கையா இருந்துட்டு வந்திருக்கு. இப்படியே அப்பா மணிகண்டன் மது குடிச்சிட்டு வந்து வீட்டுல தகராறு செய்யறதும் பிரகாஷ் திட்டுறதுமா வழக்கமா இருந்துட்டு வந்த நிலையில தான் அன்னைக்கு அந்த வீட்டுல அப்படி ஒரு கொடூர சம்பவம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. மணிகண்டனோட மது பழக்கத்தால தங்களோட குடும்ப மானமே போகுதுன்னும் இதனால அசிங்கப்பட்ட பிரகாஷ் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கூட பேசாம இருந்திருக்கார். தன்னோட நண்பர்கள் மத்தியிலையும் பிரகாஷுக்கு மதிப்பு குறைய ஆரம்பிச்சிருக்கு. தன்னோட அப்பா கிட்ட தொடர்ந்து இந்த குடிப்பழக்கத்தை விட்டுடுங்கன்னு அட்வைஸ் பண்ணி கெஞ்சி இருக்கார். அப்பாவும் கேட்கிற மாதிரி கேட்டுட்டு அன்னைக்கு நைட்டே மகன் சொன்ன வார்த்தைகளை காத்துல பறக்க விட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் மது பழக்கத்திற்கு மோசமா அடிமையான அப்பா மணிகண்டன் தான் வியாபாரத்துக்கு போகும் TVS வண்டியை கூட அடமானம் வச்சு குடிச்சது மட்டுமில்லாம கடந்த 15 நாட்களா வீட்டுக்கே வராம இருந்ததா கூறப்படுது. இத பத்தி கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி ஊருக்கு வந்த பிரகாஷ் கிட்ட அப்பா வண்டியை அடமானம் வச்சு குடிச்சதும் 15 நாட்களா வீட்டுக்கே வரலன்னு அம்மா சொல்லி இருக்காங்க. இதனால ஆத்திரமான பிரகாஷ் அவர் வீட்டுக்கு வந்தா பார்த்துக்கலான்னு ஆத்திரத்தோட இருந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அன்னைக்கே பிரகாஷ் தேர்தல் வேலையா தன்னோட நண்பர்களோட வெளியே போயிருக்கார். அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு திரும்பி வந்த அப்பா மணிகண்டன் திருந்தி வராம வழக்கம் போல ஃபுல்லா மது குடிச்சிட்டு வந்து அம்மா கிட்டையும் தங்கச்சி கிட்டையும் சண்டை போட்டதா சொல்லப்படுது. உடனே பிரகாஷுக்கு போன் செஞ்ச தங்கை வீட்டுக்கு திரும்பி வந்த அப்பா ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து தகராறு பண்றாருன்னு சொல்லி அழுது இருக்காங்க. இதை கேட்டு கடும் கோபத்தோட வீட்டுக்கு வந்த பிரகாஷ் முதல்ல பொறுமையா அப்பா கிட்ட வழக்கம் போல இந்த பழக்கம் வேணாம்னு அட்வைஸ் பண்ணி இருக்காரு. ஆனா இதை எதையுமே காதுல வாங்கிக்காத மணிகண்டன் அப்படித்தான் குடிப்பேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு திமிரா பேசினதா சொல்லப்படுது. இதனால வெறி பிடிச்ச மிருகம் போல மாறின பிரகாஷ் சொல்ல கேட்க மாட்டியான்னு பக்கத்துல கிடந்த முந்திரி கட்டையை எடுத்து மணிகண்டன் தலையிலேயே அடிச்சிருக்கார். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தடுக்க முயற்சி பண்ணியும் விடாத பிரகாஷ் அவரோட தலையில பல முறை அடிச்சதா சொல்லப்படுது.
இதுல மணிகண்டனுடைய மண்டை உடைஞ்சு ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்து அங்கேயே அப்பகுதி மக்கள் கண்ணு முன்னாடியே துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டார். தன்னிலை மறந்து ரத்த வெறி பிடிச்ச மிருகம் போல மாறின பிரகாஷ் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுன நிலையில தகவல் அறிஞ்சு வந்த போலீஸ்காரங்க அவரை மடக்கி பிடிச்சு கைது பண்ணி இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.